ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வெஜ் குருமா தான் செய்ய போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னா, பட்டை, கிராம்பு, க்ரீன் சில்லி, ஆனியன், கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அது போக ஒரு அரை மூடி தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் கடுகு எதுவும் சேர்க்கல, அந்த கிராம்பையும் பட்டையையும் சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ப்ளஸ் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஏன்னா குருமாவுக்கு சீரகத்தை விட சோம்பு போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த எண்ணெயில் க்ரீன் சில்லி, ஆனியன், அப்புறம் கார்லிக், இது மூணையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அது சாட்டே ஆகி வந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஆனியன் சீக்கிரமாக சாட்டே ஆகிடும். ஸோ ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக் எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோ சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. ஸோ நான் எடுத்து வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் பச்சை பட்டாணி. ஸோ இந்த பச்சை பட்டாணி ட்ரை பட்டாணியை ஊற வச்சு செஞ்சது இல்லைங்க. நான் பச்சை எனக்கு காயாகவே கிடச்சிது, பட்டாணி காய். ஸோ அந்த காய் நான் வாங்கிட்டு பீஸ் உரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி. ஸோ இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நான் நல்லா இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா அது நீராவிலேயே கொஞ்சம் நல்லா வேகும் இல்லையா, அதனால். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு எவ்வளோ வெந்திருக்கு, ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அது வேகிறதுக்காக விடலாம். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதில் மசால் சேர்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் என்னென்ன மசால் நான் இதில் சேர்த்துருக்கேன்னா, ஒரே ஒரு மசால் மட்டும்தான். சக்தி பிராண்ட்லேருந்து கறி மசால் மட்டும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை தவிர வேறு எந்த மசாலுமே இதில் நான் ஆட் பண்ணல. ஸோ இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மசால் தூள் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஏன்னா இல்லாட்டி பாத்திரம் அடி பிடிச்சிரும். ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெஜ்ஜீஸ்க்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி, காயும் கேரட்டு, பீன்ஸ் இல்லை கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு வெந்து வர அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஏன்னா நம்ம நல்லா அதுக்கு முன்னாடியே காய்கறிகளை சாட்டே பண்ணிட்டோம், நல்லா வதக்கிட்டோம். ஸோ அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வெந்து வந்தால் போதும். பாருங்கள், எடுத்து நான் ஒரு பட்டாணியை நசுக்கி பார்த்தேன், நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேப்பில் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா தேங்காய் போட்டதுமே நம்மளோட குருமா கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் அந்த மிக்சியிலேயே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியில் இருக்கிற தேங்காய் ஃபுல்லாக கழுவி நான் அதில் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிறேன். அதை தவிர நான் எக்ஸஸ் தண்ணி ஆட் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடியே நம்ம தண்ணி ஊற்றி தான் அந்த காய்கறிகளை வேக வச்சோம். ஸோ அதனால் நான் எக்ஸஸாக எந்த தண்ணியும் ஆட் பண்ணலை. இவ்வளோதான். இந்த தண்ணிக்கு இந்த தேங்காய் போட்டது கெட்டி ஆகிடும். ஏன்னா தேங்காய் போட்டாவே குருமா கெட்டி ஆகிடும் இல்லையா. ஸோ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட குருமா சூப்பராக கமகமன்னு நல்ல ஸ்மெல்லோட வந்துருச்சு. அதே மாதிரி இந்த குருமா பார்த்திங்கன்னா, நான் வித்தவுட் இஞ்சி பூண்டோடு தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இல்லாமையே நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க. சூப்பரான குருமாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக மசாலா எதுவுமே இல்லை. 2 க்ரீன் சில்லி, அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு எந்த மசாலும் இல்லாமல், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் ஒரு சூப்பரான கமகமன்னு சூப்பராக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வெஜ் குருமா தாங்க இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள்,
பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.